ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. கௌடபாதர் மாண்டூக்கிய உபனிஷத். முன்பு உலகின் அசத்திய தன்மை கனவாகி எடுத்துக்காட்டின் வெளியே நிலைநிறுத்தப்பட்டது. இப்பொழுது அதற்கு வேத சான்று காட்டப்படுகிறது. ஸ்வப்னமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணை. கனவு பொருளும் மாயஜாலத்தால் உண்டான பொருளும் வானில் தோன்றும் கந்தர்வ நகரமும் எவ்வாறு உண்மையில் இல்லாதவைகளோ அவ்வாறு இந்த உலகமும் உண்மையில் இல்லாதது என்று வேதாந்த நூலை நன்கு அறிந்தவர்கள் கூறுவார்கள். இங்கே பல பொருள்கள் இல்லை. பிரம்மம் மாயையால் பல வடிவம் கொண்டுள்ளது. முன்பு ஆத்மாவே இருந்தது, மற்றவை இல்லை. முன்பு பிரம்மமே இருந்தது, மற்றவை இல்லை. இரண்டாம் பொருளில் இருந்தால் அல்லவா பயம் ஏற்படும். ஆத்மாவினும் வேறான இரண்டாம் பொருள் இல்லை. எங்கு எல்லாமும் பிரம்மமாயிற்றோ அங்கு யார் யாரை பார்த்தல் இயலும், எவர் எதை கேட்க இயலும். இவ்வாறு கூறுகின்றன. உறக்கத்தில் ஆத்மா மட்டும் உள்ளது, பிற இல்லை. அஃது எல்லோருடைய அனுபவம். ஆகையால் உலகம் என்பது உண்மையாக இல்லாத பொருள் என்ற முடிவு பொருந்தும். இவ்வாறு வேதம், யுக்தி, அனுபவம் என்ற இப்பிரமாணங்களால் உலகின் பொய்த்தன்மை நிறுவப்பட்டது. இவ்வாறு வேத பிரமாணத்தாலும் யுக்தியாலும் உலக பொருள்கள் அனித்தியம் என்றும் பிரம்ம சைத்தன்யமே நித்தியம் என்றும் கூறப்பட்டது. இவ்வாறு கூறியதால் ஏற்படும் முதன்மையான கருத்து யாதெனில், ந நிரோத ந நோ சோத்பத்தி ந பந்தோ ந ச சாதக ந முமுஷு ந வை முக்த இத்யேஷா பரமாத்ததா. ஒரு பொருளும் அழிவதில்லை, உண்டாவதுமில்லை. சம்சாரியான ஜீவன் என்பவன் இல்லை. மோட்சம் அடைய முயல்பவனும் இல்லை. மோட்சம் அடைய விரும்புகிறவனும் இல்லை. மோட்சம் அடைந்தவனும் இல்லை. இதுதான் உண்மை நிலையாகும். பிரம்மம் ஒன்றே இருக்கும் பொருள் என்பது நிலைநிறுத்தப்பட்டது. எனவே எப்பொருளும் உண்டாவதில்லை, எப்பொருளும் அழிவதில்லை. உலக பொருள்கள் உண்மையாக இல்லை. அத்வைதமாக இருக்கும் சைத்தன்யம் அழியும் பிறக்கும் என்பதும் இல்லை. பிறப்பும் அழிவும் பிற பொருளால் ஏற்படவன. இரண்டற்ற பொருளே அத்வைதமாகும். அத்வைதமாக இருப்பது என்பதும் பிறப்பை உடையது என்பதும் முரண்பட்டவைகளாகும். துவைதங்களாகிய உலக பொருளே இல்லை என்றால் சூன்யம்தான் உள்ளது என்று முடிவு ஏற்படும் என்று ஐயம் கொள்ளுதல் தகுதியன்று. மயக்கத்தால் தோன்றுபவையாகவும் அதிர்ஷ்டான பொருளை இடமாக கொண்டே விளங்கும். மேலும் எவன் பல பொருள்களை கற்பிக்கிறானோ அவன் வடிவே ஆத்ம வடிவாகும். அவன் கற்பனை செய்வதற்கு முன்பே இருக்க வேண்டும். ஆகையால் கல்பிதமான பொருள்கள் யாவும் இல்லை என்றால் சூன்யவாதம் வருமே என்ற ஐயத்திற்கு இடமில்லை. அறியப்பட்ட பொருளில்தான் இது இல்லை என்று விளக்குவது பொருந்தும். கயிறு அறியப்பட்ட பொருள், அதில் பாம்பு இல்லை என்று விளக்கலாம். ஆத்ம சைத்தன்யம் பிரமாணங்களால் அறியப்படாதது, அதனிடம் துவைதங்கள் இல்லை என்று விளக்குவது எவ்வாறு பொருந்தும் எனில் கூறுவோம். கயிற்றில் பாம்பு போல ஆத்ம சைத்தன்யத்திடம் உலக பொருள்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. நான் மூடன், நான் துன்பமுடையவன், நான் பெரியவன், நான் சிறியவன் முதலிய பல விவகாரங்கள் உள்ளன. இவற்றில் ஆத்மாவிடம் இல்லாத பல பொருள்கள் ஏற்றி கூறப்பட்டிருப்பதை அறிகிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நான் என்ற ஆத்மா தொடர்ந்து உள்ளது. அதிஷ்டான பொருளின் வடிவ தொடர்பின்றி ஆரோபித பொருள்கள் விளங்கா. இம்முறையில் ஆத்ம சைத்தன்யம் அறியப்பட்ட பொருளாக இருப்பதால் அதனிடம் உலக பொருள்கள் இல்லை என்ற துவைத நிஷேதம் பொருந்தும். வேதங்கள் ஆத்மாவின் உண்மை நிலையை மறைக்கும். துவைதங்களை விளக்குவதன் மூலம் பிரம்ம வடிவ நிலையாகிய மோட்சத்தை அளிக்கின்றன. அதாவது வேதங்களால் பிரம்மஸ்வரூப நிலை தடங்களின்றி விளங்குகிறது. ஆத்மாவை விளக்கி காட்டுவதில் வேதங்கள் இம்முறையில் தான் பயன்படுகின்றன. சென்ற ஸ்லோகத்தில் எப்பொருளும் உண்டாவதில்லை என்று கூறப்பட்டது. அது தவறு. அதிஷ்டானமாக இருக்கும் பொருளில் சாமானிய பாகம், விசேஷ பாகம் என்று இரண்டு பாகங்கள் உள்ளன. சாமானிய பாகத்தில் ஆரோபம் செய்யப்படுவதில்லை. விஷேப பாகத்திலேயே ஆரோபம் செய்யப்படுகிறது. இது கயிறு என்ற இடத்தில் இது என்பது சாமானிய பாகம், கயிறு என்பது விசேஷ பாகம். கயிறு என்பதில் தான் பாம்பு ஆரோபிக்கப்படுகிறது. எனவே இது கயிறு என்பதற்கு பதில் இது பாம்பு என்று வழங்குகிறோம். இவ்வாறே துவைதங்களுக்கு அதிஷ்டானமாக உள்ள சைத்தன்யமும் சாமானிய விசேஷ பாகங்களை உடையது. நான் பிரம்மம் என்ற இடத்தில் நான் என்பது சாமானிய பாகம், பிரம்மம் என்பது விசேஷ பாவம். விசேஷ பாகத்திலேயே ஆரோப்பம் செய்யப்படுகிறது. நான் பிரம்மம் என்பதற்கு பதில் நான் ஜீவன் என்றும் நான் சிறியவன் என்றும் பலவாறு வழங்குகிறோம்.
சாமானிய விசேஷ பாகங்களை உடைய பொருளுக்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. கயிற்றிற்கு அவ்விரண்டும் உண்டு, அதுபோல ஆத்மாவுக்கு அவ்விரண்டும் உண்டு. ஆகவே எப்பொருளும் உண்டாவதில்லை என்பது எவ்வாறு பொருந்தும்? மேலும் ஆரூபம் செய்யப்பட்ட பொருள்கள் இருப்பையுடைய உண்மை பொருள்கள் போல தோன்றுவானேன் எனில், கயிறு இல்லாத வேறு பொருள்களாகவும் சாமானிய வடிவாகவும் கற்பிக்கப்படுகிறது. அது போலவே ஆத்மாவும் இல்லாத பல பொருள்களாகவும் சாமானிய வடிவமாகவும் கற்பிக்கப்படுகிறது. ஆகையால் எல்லாமும் கற்பிதமே. அவை இல்லாதவைகளே ஆகும். அவை தோன்றவில்லை, அழியவும் இல்லை. உண்மையாக இருக்கும் பொருளில் உள்ள இருப்போடு ஒன்றுபட்ட தன்மையை அடைந்த இல்லாத பொருள்களும் இருப்பை உடையவை போன்று விளங்குகின்றன. ஆகையால் அதிஷ்டானமாயுள்ள அத்வைதமே மங்களமாகும். ஆகையால் துவைதங்களாகிய கற்பனை பொருள்களை இன்னல்கள் தருபவையாகும். இரண்டற்ற அதிஷ்டான பொருளை மங்களமான இன்பம் தருவதாகும். கயிறு என்ற இரண்டற்ற பொருளால் பயம் இல்லாமல் போகும். பாம்பு என்ற இரண்டாவது பொருளால் பயம் உண்டாகும். சைத்தன்யம் ஒன்றே உள்ளது, மற்றவை இல்லை. சைத்தன்யமே நான் என்ற மெய்யறிவு கொண்டவனுக்கு பயம் அடைய வாய்ப்பே இல்லை. துவைத பொருள்கள் எவ்வகையிலும் நிரூபிக்க முடியாதவை என்று கூறுகிறார். இந்த துவைத பொருள்கள் ஆத்ம வடிவாயிருப்பதால் பலவாக உள்ளன என்று சொல்லுவதற்கில்லை. ஸ்வந்தரமாகவே இவைகள் பலவாக உள்ளன என்று கூறுவதும் பொருந்தாது. இப்பொருள்கள் ஒன்றை காட்டிலும் வேறு ஒன்று வேறுபட்டது என்று கூறுவதும் பொருத்தமற்றது. ஒன்றை காட்டிலும் ஒன்று வேறுபடாதது என்று கூறுவதும் பொருத்தமற்றது. இவ்வாறு மெய்யறிந்தவர்கள் அறிந்துள்ளார்கள். குடத்தினிடம் ஆடை வேறானது, ஆடையினும் குடம் வேறானது என்று கூறுகிறோம். ஆடை வேறானது என்பதை நிலைநிறுத்த குடம் வேண்டியுள்ளது. அது முன்பே வேறுபாடுள்ளதாக இருக்க வேண்டும். வேறுபட்ட குடத்தை காட்டிலும் ஆடை வேறானது என வேண்டும். வேறுபடாத குடத்தை காட்டிலும் ஆடை வேறானது என்று கூறுவது தவறு. ஆடையினும் வேறுபடாத குடம் ஆடையை எவ்வாறு வேறுபடுத்தும்? எனவே ஆடையினும் வேறான குடம் ஆடையின் வேறுபாட்டுக்கு காரணமாகிறது. குடத்தை வேறானது என்று நிரூபிக்க ஆடை வேண்டும். அதுவும் வேறுபடாத ஆடையாக இருப்பது தகாது. வேறுபட்ட ஆடையை குடத்தின் வேறுபாட்டை நிரூபிக்க காரணமாயிருக்கும். இவ்வாறு குடத்தின் வேறுபாடு இருப்பதால் அந்யோன்ய ஆச்சரியம் என்ற குற்றம் வரும். அத்வைத பொருள் ஆனந்த வடிவமாக இருந்தால் ஏன் யாவரும் அதை அடைந்து பயன்பெறுவதில்லை எனில், துவைதங்களின் கூட்டம் நிறைந்த இந்த உலகமே இல்லாமல் போகின்றதும் இரண்டற்றதும் எத்தகைய குணங்களும் இல்லாதுமாகிய இந்த பிரம்ம சைத்தன்யம் ஆசை, பயம், கோபம் முதலியவற்றை நீக்கியவர்களும் வேத பொருள்களை நன்கு உணர்ந்தவர்களும் ஆகிய முனிவர்களால் அறிந்து அனுபவிக்கப்படும். பிரம்ம சைத்தன்யத்தில் உலகம் யாவும் ஆரோபிக்கப்பட்டு உள்ளதால் அவை உண்மையில் இல்லை. ஆகையால் உலகத்தின் இல்லாமையை உடையது அந்த சைத்தன்யம் என்றார். ஜீவன் முக்தனாக விளங்குபவன் அறிவில்லா ஜடனை போல எவ்வாறு வாழ்தல் முடியும்? அவன் தன் முன்னோர்களுக்கு ஸ்ராத்தம் முதலியவற்றை செய்ய வேண்டும். கோயில்களில் உள்ள தெய்வங்களை வணங்கி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இக்காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது அவன் அறிவற்ற ஜடனை போல எவ்வாறு இருத்தல் முடியும் என்றால், ஜீவன் முக்தனாகிய அந்த துறவி தெய்வங்களை துதி செய்யாதவனாகவும் நமஸ்காரம் செய்யாதவனாகவும் தன் முன்னோர்களுக்கு உரிய ஸ்ராத்தம் முதலிய செயல்களை விளக்கியவனாகவும் சில போது உடலையும் பெறும்பொழுது ஆத்மாவையும் பற்றுக்கோடாக கொண்டவனாகவும் இருப்பான். மேலும் அவன் தனக்கு எதிர்பாராமல் கிடைத்த ஆடைகளையும் உணவுகளையும் மேற்கொண்டு வாழ்வான். ஜாதியிலும் இல்லறம் முதலிய நிலைகளிலும் அபிமானம் கொண்டவன் ஜீவன் முக்தனாகான். அவற்றை நீக்கிய துறவியே இங்கு யதி என்று சொல்லால் கூறப்படுகிறான். ஜீவன் முக்தனுக்கு பிற தேவதைகளை வணங்குவதாலும் ஸ்தோத்திரம் செய்வதாலும் பெற வேண்டியது யாதும் இல்லை. எது எல்லாவற்றிற்கும் மேலான பயனோ அதனை அவன் பெற்றுவிட்டான். ஸ்ராத்தம் முதலிய செயல்களால் வரும் பயன்கள் யாவும் சைத்தன்ய ஸ்வரூப நிலையாகிய வீடு பேற்றினுக்குள் அடங்கியவைகளே ஆகும். ஆகையால் அவற்றை அவன் மேற்கொள்ள மாட்டான். தன்னை பிறர் போற்றுவதையும் பிறர் வணங்குவதையும் அவன் விரும்பான். மானம் அவமானம் ஆகிய இரண்டிலும் அவன் சமமாகவே இருப்பான். அவனை ஸ்தித பிரக்ஞன் என்று பெரியோர் கூறுவர். சில சமயங்களில் பசுவை போக்குவதற்காகவும் உடலின் உபாதைகளை நீக்குவதற்காகவும் உடலின் நான் என்ற எண்ணத்தை மேற்கொள்வான். பிற சமயங்களில் அவன் ஆத்ம நிலையிலிருந்து வலுவாமலேயே இருப்பான். குறிப்பிட்ட ஆடையை அணிய வேண்டும் என்று அவன் பிடிவாதம் கொள்ளான். குறிப்பிட்ட உணவுதான் வேண்டும் என்றும் அவன் தீவிரமாக எண்ண மாட்டான். எதிர்பாராமல் பெற்ற உணவை உண்பான், ஆடையை உடுப்பான். இவ்வாறு ஜீவன் முக்தனின் உலக வாழ்க்கை அமையும். சில சமயங்களில் அவன் அபிமானம் இல்லாமல் பெரிய பெரிய தொண்டுகளில் ஈடுபடுவதும் உண்டு. அத்தொண்டுகள் அவனுக்கு பந்தத்தை தரமாட்டா. யானே பிரம்மமாய் உள்ளேன், என்னை தவிர வேறு யாதொரு பொருளும் இல்லை என்ற நினைவை இடைவிடாமல் மேற்கொள்ள வேண்டும். நல்ல துறவி உடல் முதலிய பொருள்களையும் வெளியேயுள்ள பூமி, நீர் முதலிய பொருள்களையும்
நன்கறிந்து பிறகு இவற்றிற்கு ஆதாரமான உண்மை பொருளை அறிந்து பிறகு உண்மை பொருளாகவே ஆகி அதனிடமே இன்புறவனாய் அந்த பொருளிலிருந்து நழுவாதவனாய் இருத்தல் வேண்டும். இவ்வாறு அறிபவன் பிரம்மமாகவே ஆவான் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் அந்த நிலையை அடைந்த ஜீவன் முக்தன் அந்த மெய்ப்பொருளாகவே ஆகி அந்த பொருளிடமே மனதை நிறுத்தி இன்புறவனாய் இருத்தல் வேண்டும். எக்காலத்திலும் மெய்ப்பொருளில் இருந்து வலுவாதவனாக இருத்தல் வேண்டும். உண்மை பொருளை உறுதியாக அறியாதவன் அதிலிருந்து சிறபோது பிறழ்ச்சி அடையான். உடல் முதலியவற்றை நான் எனது என அபிமானித்து வெளிப்பொருள்களில் ஈடுபொண்டு விடுவான். மறுபடியும் தன் மனதை ஆத்மாவிடம் நிலைக்கச் செய்வான். உண்மையை உறுதியாக அறிந்தவன் இவனைப் போல இருக்க மாட்டான். எப்போதும் தனது நிலையிலிருந்து பிறள மாட்டான். இத்தகைய பிறழ்ச்சியற்ற நிலையையே யாவரும் மேற்கொள்ள வேண்டும். இதனால் யாவரிடமும் சமமான அறிவு கொள்ளுதலாகிய சர்வாத்ம பாவ நிலை உண்டாகும். இரண்டாம் பகுதியாகிய வைதத்ய பிரகரணம் முற்றும். தொடரும். ஓம்.